நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் உங்க ஃப்ரெண்டோட வீட்ல உங்க ஃப்ரெண்டோட ரூம்குள்ள போயிட்டு ஒரு போர்டு எடுத்து ரூமோட சென்டர்ல வச்சுட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த போர்டை சுத்தி 4 கார்னர்லயும் கேண்டில்ஸ் ஏத்தி வச்சுட்டு போர்டோட நடுவுல ஒரு காயின் வச்சு அந்த காயின் மேல உங்களோட ஒரு விரலும் உங்க ஃப்ரெண்டோட ஒரு விரலையும் வச்சு அந்த காயினை அந்த போர்டை சுத்தி 3 தடவை ஒரு ரவுண்ட் போடுறீங்க. போட்டதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறீங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. திருப்பி கேட்டு பாக்குறீங்க. அப்பயும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. உங்க ஃப்ரெண்ட் நீங்க சொல்ற எதையும் நம்பவே இல்லை. இந்த போர்டு வேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அதை எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்றீங்க. இது ஓய்ஜா போர்டு. இந்த போர்டை வச்சு நம்மளால ஸ்பிரிட்ஸ் கிட்ட பேச முடியும்னு நீங்க சொல்றீங்க. உங்க ஃப்ரெண்டும் சரி லாஸ்ட் டைமா ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், சப்போஸ் எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கலனா நம்ம இதை இப்பயே ஸ்டாப் பண்றோம்னு உங்க ஃப்ரெண்ட் சொன்னதுனால நீங்களும் சரின்னு கேட்டுட்டு லாஸ்டா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. அப்பையும் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. உங்க ஃப்ரெண்டும் ஃபெட்டப் ஆயிட்டாங்க, நீங்களும் ஃபெட்டப் ஆயிட்டீங்க. அதனால எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. குட் பை சொல்லாம இத 2 பேருமே மறந்துட்டீங்க. நீங்க இத மறந்துட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு உங்க வீட்டுக்கு கிளம்பி வரீங்க. உங்க வீட்டுக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் வீட்ல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் யாரோ உங்களை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல். நீங்களும் வெளியே வந்து பாக்குறீங்க. உங்க ரூமுக்கு வெளியே யாரோ நிக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கு. நீங்க அது உங்களோட வீட்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் நிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. உங்க அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. நீங்க அதை அட்டன் பண்ணி பேசும்போது உங்க அம்மா உங்ககிட்ட சொல்றாங்க, யாரோ சொந்தக்காரவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க, அதனால நாங்கெல்லாம் அவங்கள பார்க்க போறோம். நீ தனியா வீட்ல இருப்ப, சாப்பாடு ரெடியா வச்சிருக்கேன் சாப்பிட்ரு, மறக்காம வெளியே போகும்போது வீடை பூட்டிட்டு போ, வீட்ல யாருமே இல்ல அப்படின்னு சொன்னதை கேட்டதும் தான் அங்க உங்க ரூமுக்கு வெளியே நீங்க பார்த்தது உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல, வேற யாரோன்னு உங்களுக்கு தெரியுது. இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க?